நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். அது மட்டுமில்ல, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில ஒரு கேள்வி எழுதி ஒரு கேள்வி இல்ல, நான் போட்டது 15 கேள்வி போட்டேன். 2 கேள்வி தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. 15 கேள்வி போட்டிருக்கிறேன் நான். அந்த 2 கேள்வி பதிலே இன்னைக்கு மத்திய அரசு நிலைப்பாட்டு வெளிவந்துடுச்சு. இப்போ நான் கேட்ட கேள்வி மேகதாது அணை சம்பந்தமா கேட்ட கேள்வி இல்ல. மத்திய அரசு என்ன பதில் போட்டிருக்காங்க? மேகதாது அணை கர்நாடகா கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்று ஒரு பதில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. அதுல உச்சநீதிமன்ற தீர்ப்புல 18வது பாகத்துல அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு மறைமுகமா அனுமதி தேவையில்லைன்னு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழ்நாட்டுக்கு. இது வெளி வந்த பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாமே ஆமா ஆமா ஆமா. இது பெரிய சூழ்ச்சி. ஏன்னா மத்திய அரசு அவங்களுக்கு கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. பிஜேபி கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்களுடைய நோக்கம். காங்கிரசுக்கு கர்நாடகாவில் இப்போ ஆளுங்கட்சி, காங்கிரஸ் கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுடைய நோக்கம். ஆக 2 கட்சியும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரவிடாம அங்க மேகதாது கட்டியே தீர்வோம், மேகதாது கட்டினா அங்க வெற்றி பெற்று விடுவாங்களாம். அடிக்கல் நாட்டினா போதும் வெற்றி பெற்று விடுவாங்க. இப்படியெல்லாம் பெரிய சூழ்ச்சிகள் நடக்குது. இது சம்பந்தமா தான் நான் அறிக்கை வெளியிட்டேன். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து சூழ்ச்சி பண்றாங்க. உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடியா பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை. நாங்க பேசுறோம்னா அமைதியா போய் நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தைய கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தைய கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம். டிராமா என்ன நடக்கும்? இவங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு. சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுடைய உரிமை காவிரி, தமிழ்நாட்டுடைய உரிமை காவிரியை நாம் காப்போம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவாரா? சொல்லணும். இது நம் உரிமை. காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது காலகாலமா நம்முடைய உரிமை. அது நம்ம தான் அனுமதிச்சுட்டு வரோம். எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவுல நிக்கோபார் பெரிய தீவு இருக்கிற, அதுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்று மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரார்கள். அந்த திட்டம் அந்த பகுதியிலே ஒரு சிறிய அளவில் காட்டை அழித்து தான் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியும். அது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட். நம்முடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய இந்திய பாதுகாப்பு அதற்காக கொண்டு வர திட்டம் அது. அது நிக்கோபார் தீவுல ஒரு திட்டம். அது அதை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார். காரணம், அங்கே காடுகள் அழிக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு காரணத்தால் தான். அந்த உணர்வை நான் புரிந்து கொள்கின்றேன். அந்த எண்ணமும்
அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கு காடு அழிக்க கூடாதுன்னு சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் அதே ராகுல் காந்தி அவர்கள் இங்க மேகதாதுவன கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து தான் அந்த அணையை கட்ட முடியும். இதையும் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்க வேண்டும். இங்கேயும் தானே காட்டு அழிக்க போறாங்கன்னு அந்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நான் 1ஆம் தேதி வரப்போறார், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர் அறிவிக்கணும். தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, காவிரியில மேகதாது அணை கர்நாடகா கட்ட மாட்டாங்க, காட்டு அழிக்க மாட்டாங்க என்ற அறிவிப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடணும், சொல்லணும், பேசணும். ஏன்னா இவருடைய அரசு தான் அங்க, காங்கிரஸ் அரசு தானே அங்க இருக்கு. கர்நாடகாவில் ஆளுகின்றது காங்கிரஸ் அரசு. இவர் சொன்னா நிச்சயமா கேட்பாங்க அங்க. அதனால்தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். நான் இதுல எல்லாம் அரசியல் செய்ய நான் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதற்கு இப்போ நம்ம அற வழியில விழிப்புணர்வு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். வேற விதமா செய்யணும்னா 1 நிமிஷம் தான் ஆகும், சாதாரணமா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா இருக்கிறோம், டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போனார், 1000 வாகனங்களை எடுத்துட்டு ஒசூர்ல போய் நிறுத்தினாங்க, வண்டியை நிறுத்தினாங்க. அதெல்லாம் எங்களால செய்ய முடியும். ஆனாலும் இது ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம பேசி நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும். தமிழ்நாடு அரசியலில் ஒற்றுமை வேண்டும். அப்போ கர்நாடகா எடுத்துக்கங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் வீட்டில் போயிட்டு மத்திய பிஜேபி அமைச்சர்கள், இப்ப புதுசா கல்வி அமைச்சரா போன வாரம் போட்டிருக்காங்க பிரகலாத் ஜோஷின்னு, அவர் எங்க போறார்? பிஜேபி மத்திய அமைச்சர், அவர் கர்நாடகா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். குமாரசாமி ஜனதா தள் அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க கர்நாடகாவில். எதுக்கு? அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அணை, மேகதாது அணை கட்டணும்னு. ஆனா இங்க நமக்குள்ளே பிரச்சனை, நமக்குள்ளே ஈகோ. தொடர்ந்து முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு வரோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது தமிழ்நாட்டு பிரச்சனை, இது டிவிகே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டத்தில் ஒரு முடிவெடுங்க, முடிவெடுத்துட்டு டெல்லிக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களை அழைச்சிட்டு பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இந்த 3 மாதத்துல 4 முறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கின்றார். இந்த ஒரு பிரச்சனைக்காக இதைத்தான் செய்யணும். அதன் பிறகு சட்ட போராட்டம் தான். கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நிச்சயமா இந்த நேரத்தில் வேண்டாம். ஒரு சிலர் புரிதல் இல்லாம, ஏன் எம்ஜிஆர் கூட அந்த காலத்துல போய் பேசினாரு. எம்ஜிஆர் பேசினது காவிரி தண்ணிக்காக. கர்நாடகாவில் இப்ப அவங்க பேசுறது அழைக்கிறது மேகதாது அணைக்காக. 2 வெவ்வேறு. காவிரி தண்ணி அப்ப கொடுக்கல, ஆனா இப்ப கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நீங்க வாங்க. நிச்சயமா மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் மேகதாது பத்தி பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்துக்கணும்? எதுக்கு மேகதாது நடுவர் மன்றம்? மேகதாதுவே எனக்கு வேண்டாம், மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இதெல்லாம் உறுதியாக இதை இப்ப இருக்கின்ற தமிழக அரசு அதை கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாளைக்கு வரக்கூடாது. அதிகாரிகள் ஆலோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களை, குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேளுங்கள். விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள். தினம் 2 விவசாயி தற்கொலை செய்திருக்கின்றார். தினம் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணாலே நமக்கு அவமானம். அது நமக்கு அவமானம். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணா, ஆனா தினம் 2 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க கடன் தொல்லை. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க? 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய்.
நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. 10,000 கோடி வாங்கிட்டு லண்டன்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதை கேட்டால் கைத்துல தொங்குறான் விவசாயி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் அனைத்து விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரண செயல். இதுல நீங்க தயவு செய்து உங்க அதிகாரி என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, காமராசரை போல செயல்படுங்கள். காமராசர் அதிகாரி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் பிராக்டிக்கல், யதார்த்தமா பிரச்சனையா, ரைட், இந்த பிரச்சனைக்கு உன்னால தீர்வு கொடுக்க முடியலையா, அதிகாரி இல்லாத பிரச்சனை தீர்வு கொண்டு வர முடியலையா, அதிகாரியை மாத்து. எந்த அதிகாரி தீர்வு கொடுக்கிறாரோ அந்த அதிகாரியை போடு. இதுதான் நிர்வாகம். தைரியமாக முடிவெடுங்கள். என்ன ஆகிட போகுது? இன்னும் கூடுதலா ஒரு 15,000 கோடி 16,000 கோடி அவ்வளவுதான். ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவே கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்றாங்க. சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் விவசாயத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் வரும் என்று சொல்கிறார்கள். வறட்சி வரும் சொல்றாங்க. தமிழ்நாடு வறட்சியை பார்த்து எத்தனையோ 10 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டு வரும்னு சொல்றாங்க. அதற்கு எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது முதல் நடவடிக்கை என்னன்னா, விவசாயிகள் அவங்கதான் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். அவங்களுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி பண்ண என்ன எவ்வளவு தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப நீங்க 5 லட்சம் கோடி போட போறீங்க, பட்ஜெட் போட போறீங்க. கூடுதலா ஒரு 15,000 கோடி கூடுதலா போய் அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண என்ன? மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. 55 லட்சம் விவசாயிகள் அங்கே பயன்பெற்றிருக்கின்றார்கள். இங்க இந்த ரூல்ஸ், இந்த சட்டம் அந்த சட்டம்லாம் வேண்டாம். தள்ளுபடினா தள்ளுபடி, ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் அந்த அதிகாரம் என்னைக்கோ நான் பண்ணிட்டு இருக்க போறேன். இவங்க சொல்றது அவங்க சொல்றதுலாம் யாரும் கேட்க கூடாது. சோறு போடுற கடவுள் யார்? அவங்க இன்னைக்கு கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நிர்வாகம். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.